லாஸ்ட் வீக் ஏத்துடி சேனலில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எந்த அளவுக்கு நம்ம வச்சு முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு அதில் அந்த எஸ்ஆர்எம் கேமிங்கோட சேனலை எப்படி ஹேக் பண்ணாங்கன்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பி ஏமாந்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் நம்பி ஏமாறும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 6 வருஷம் அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோவாக அவர் உழைப்பை போட்டு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரையும் வந்திருக்காரு. ஒரு சில நாள்லேயே அவர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி முழுசாக ஓனர்ஷிப்பே அவங்க மாற்றிருக்காங்க. 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அள வச்சு அதை கொண்டு வரது ஈஸி கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டருக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்றது. இப்போ அந்த மிஷினில் காப்பி பண்ண கேர்ள் கமெண்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் பாரு, பாத்தியா? அந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம்க்கு வந்துடுச்சு எல்லா இன்ஃபர்மேஷன். எப்படின்னா இதுதான் செஷன் ஹைஜாக்கிங். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு அதே கேர்ள் கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்னா டேட்டா இன்னும் வருது. வரும். ஒரு டெவலப்பராக நான் ஆத்தென்டிகேஷன் அந்த ஆத்தரைசேஷன் சிஸ்டம்ஸ்லாம் நான் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஹேக்கோட இன்னும் கொஞ்சம் டெப்த்தான வெர்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு வெப் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும்: ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட் அண்ட் ஏபிஐ சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காஃபி ஷாப் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கஸ்டமர் உட்காந்து இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அங்கே டேபிள்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டு. சாக்லேட் காஃபி வேணும். பேக் அண்ட் வந்து காஃபி ஷாப்போட கிச்சனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே தான் எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லா ப்ராசஸுமே அங்கே தான் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஏபிஐ என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு டேபிளில் வர சர்வீஸ் அட்டெண்டர் மாதிரி அவங்க உங்ககிட்ட என்ன வேணுன்றதை கேட்டு நேராக வந்து கிச்சனுக்கு போய் என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு வெப் அப்ளிகேஷன்லையும் நடக்குது. ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் என்னெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஏபிஐ அதை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக பேக் ஹேண்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ பேக் ஹேண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு திருப்பி ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து ஒரு நல்ல விஷுவலில் காட்டும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டு ஏபிஐ சர்வீஸ் அண்ட் பேக் ஹேண்டில் நடக்குது. அவங்க ஃப்ரண்ட் ஹேண்டை தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் தான் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டார்கெட்டுன்றதுனால ஃப்ரண்ட் ஹேண்ட் தான் ஒரு ஃபஸ்ட் லேயராக இருக்கும். ஸோ அதில் வந்து செஷனை ஹைஜாக் பண்ணி தான் ஏபிஐ யூஸ் பண்ணி பேக் ஹேண்டை வந்து ரீச் பண்ண முடியும் ஹேக்கரால். சாக்லேட் காஃபி. இப்போது ஒரு குட்டி வெர்ஷன் ஆஃப் செஷன் ஹைஜாக்கிங் ஹேக் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இது என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஒரு ChatGPTயோட ஒரு நியூஸ் லெட்டர் என்னோட இன்பாக்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் டூல் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு இங்கே நெட்வொர்க்குன்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க் ஏபிஐ கால்ஸ்லாம் இதில் உள்ளே வருதுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் உங்கள் பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் வந்து ஒரு ஏபிஐ கால் வந்து நடந்திருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸில் வந்து என்ன ஏபிஐன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ரெஸ்பான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே ராவாக இதில் இருக்கும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும்? ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், வாட் கேன் ChatGPT do nowன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. ஸோ அதே டெக்ஸ்ட் இங்கே சிமிலராக இருக்குது பாருங்கள். ஸோ ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஏபிஐ காலை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கான நெட்வொர்க் டீட்டெயில்ஸை வந்து அவங்களோட மிஷினுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதை மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ இங்கே போயிட்டு இந்த நெட்வொர்க்கில் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமாண்டை வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கேர்ள் கமாண்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ண என்னோட கேர்ள் கமாண்டை வந்து நான் என்னோட நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் காலை தான் அவங்க ஹேக்கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் கால்லே வந்து உங்கள் குக்கியோட செஷன் எல்லாமே கேப்சர் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணி என்னோட வேற ஒரு மிஷினுக்கு நான் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் காப்பி பண்ண கேர்ள் கமாண்டை வந்து வேற ஒரு மிஷினுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இது ஒரு போஸ்ட்மேனு ஒரு டூல். இதில் அந்த கேர்ள் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இம்போர்ட் போயிட்டு ஸோ இதில் நான் காப்பி பண்ண கமாண்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏபிஐ காலோட எண்ட் பாயிண்ட்டு, அதோட பேராமீட்டர்ஸ் என்ன பாஸ் ஆகுது அண்ட் ஹெட்டர்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் போகுதுன்றதை கொஞ்சம் கிளாரிட்டியோட பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரௌசரில் நெட்வொர்க் டேப்பில் பார்த்த மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட செஷனை ஹைஜாக் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க. இதே நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி இந்த ஏபிஐ ரன் பண்ணி பார்த்தோம்னா 401 அன்ஆத்தரைஸ்டுன்னு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா செஷன் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் வந்துடும். நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி போய்க்கலாம். இது ஹேக்கருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அவங்க ரிப்பீட்டடாக போட்டு உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ஆக்சஸ் கெயின்
கெயின் பண்ணிடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக உங்கள் யூசர் நேம் தெரிஞ்சதுன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடுன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணி பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அந்த அதுக்குள்ளே சைன்இன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆனியன் லேயரில் எப்படி லேயராக இருக்குமோ அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறீங்கன்னா அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போடுற மாதிரி இருக்கும், பயோமெட்ரிக் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி பாஸ்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாக இருந்தாலும் ஹேக்கர்ஸுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அவங்க முன்னாடினா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டால் போதும். இப்போ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா லேயராக இருக்கிறதுனால அவங்களால ஹேக் பண்ணுறதை லாகின் மெத்தட் மூலிமா ஹேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஆனியனில் இருக்க லேயரை 1 by 1 உரிக்கிறது தான் கஷ்டம். அதுவே ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த மெத்தடை தான் ஹேக்கர்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் ஃபிஷிங் அட்டாக். எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கீனா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தீம் பார்க்கு போகிறீங்க, பே பண்ணுறீங்க, உங்கள் கையில் ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸை வச்சு நீங்கள் எந்த ரைடு வேணாலும் போகலாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணோன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களால் அடுத்த ரைடு அதுக்குள்ளே போக முடியாது. சேம் இதே பேட்டர்னில் தான் உங்களோட சோஷியல் மீடியாவோட லாகினும் ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பர்சனலைஸ்டாக ஒரு ஆக்சஸ் கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஆக்சஸ் கீயை வச்சு தான் நீங்கள் யார் என்ன பர்சன்றது அந்த ஸ்பெசிஃபிக் சோஷியல் மீடியாவோட சர்வருக்கே தெரிய வரும். இப்போ நீங்கள் பே பண்ணி ஒரு ரைடுக்கு போகலான்னு நீங்கள் பாஸ் வாங்குறீங்க. உங்கள் பாஸை திருடிட்டு போய் இன்னொருத்த ரைடு போனால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதை தான் இந்த ஹேக்கர்ஸும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் சிஸ்டமோட ஆக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது, தென் எப்படி சோஷியல் மீடியாவோட ஆக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு பேங்கிங்கோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். இதோட ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் உங்கள் ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, அந்த டெஸ்க்டாப் வழியாக நீங்கள் லாகின் பண்ணுற டிவைஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பேங்கிங்கோட லாகின் பேஜ் போனீங்கன்னா நீங்கள் பிளெயின் டெக்ஸ்ட்டாக வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ண உடனே உங்களோட பிளெயின் டெக்ஸ்டான பாஸ்வேர்டு வந்து உங்களோட ப்ரௌசர் வழியாக யூசர் பேலோட் ப்ராசர் வழியாக என்கிரிப்ட் ஆகி தென் சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும். அதில் ஒரு லேயராக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து DNS + CDN Cloud Front-ன்ற ஒரு லேயர். ஸோ இது என்ன பண்ணோம்னா DNSன்றது ஒன்றும் இல்லை, உங்கள் நேம் சர்வர், உங்கள் பேங்கிங்கோட டொமைன் சர்வர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா CDNன்றது உங்கள் பேங்க் வந்து பல ரீஜியனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் பேங்க்கோட சர்வர். ஸோ அதில் எது உங்களுக்கு க்ளோசஸ்டான சர்வராக இருக்கோ அந்த சர்வருக்கு உங்கள் ரிக்வஸ்ட்டை மூவ் பண்ணுறது தான் இந்த CDNோட ஒர்க். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறது தான் இந்த CDN. ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் ப்ரொடக்ஷன் லேயர்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி இருக்கும்னா வெப் அப்ளிகேஷனோட ஃபயர்வால், தென் வந்து DDoS அட்டாக்னு சொல்லி ஹேக்கர் மூலியமாக பண்ணக்கூடிய அட்டாக்ஸு, SQL இன்ஜெக்ஷன், அந்த வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அந்த பாட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய லேயர் தான் இந்த லேயர். ஸோ அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நெட்வொர்க் ரிக்வஸ்ட் வந்து API லோட் பேலன்சருக்கு போகும். ஸோ இந்த லோட் பேலன்சரோட ஒர்க் என்னன்னா உங்களோட சர்வரில் வந்து பேங்க் அப்ளிகேஷன் வந்து ஒரே அப்ளிகேஷனாக ரன் ஆகாது, பல விர்ச்சுவல் மிஷினில் வந்து அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கிறீங்கன்னா ஒரு 10 கவுண்டர் இருக்குன்னா, ஸோ நீங்கள் எல்லாம் ஒரே கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்க மாட்டீங்க. 10 கவுண்டரில் எந்த கவுண்டர் காலியாக இருக்கோ அந்த காலியான கவுண்டரில் போய் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஒர்க்கை வந்து லோடை வந்து அனுப்புறதுக்கான ஒர்க் தான் இந்த API லோட் பேலன்சர். ஸோ எந்த ரிக்வஸ்ட் வரும்போது எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற சர்வருக்கு வந்து இந்த லோடை புஷ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அந்த ரிக்வஸ்ட் சர்வருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸோ ஒரு சில ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ தான் இந்த பேலோட் டீக்ரிப்ஷன்ற ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதில் என்னன்னா நீங்கள் அனுப்புகிற பேலோட் வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்கிரிப்டாக இருக்கிற மெசேஜை வந்து டீக்ரிப்ஷன் பண்ணுறதுக்காக பேங்க் சர்வரில் ஒரு பேலோட் டீக்ரிப்ஷன் அல்காதம் ரன் ஆகும். ஸோ அந்த அல்காதம் வந்து இருக்கிற பேலோட வந்து டீக்ரிப்ட் பண்ணும். தென் அந்த அல்காதம் டீக்ரிப்ட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் வெரிஃபையர்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம்னா நீங்கள் அனுப்பின பேலோட் எந்த ஹேக்கர் சொல்லியும் மாடிஃபை ஆகாமல் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக ஒரு வேலிடேஷன் பண்ணும். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான அல்காதம் வந்து பார்த்தீங்கன்னா SHA-256 அல்காதம். ஸோ இதை வச்சு அவங்க பேங்க்கோட சர்வர்லையும் உங்களோட ஹேஷையும் கம்பேர் பண்ணி அந்த மெசேஜ் வந்து வேலிடாக தான் இருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது வந்து அட்வான்ஸ் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு இது. ஸோ என்ன பண்ணோம்னா இது வந்து அந்த பேலோடில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குன்றதை எவால்வேட் பண்ணோம். தென் வந்து நீங்கள் லாகின் பண்ண லொக்கேஷனு அண்ட் தென் அந்த டிவைஸ், நீங்கள் பண்ணுற டிவைஸ் வந்து ப்ராப்பரான டிவைஸா இல்லாட்டி பிளாக் லிஸ்டான டிவைஸா, ஸோ இந்த மாதிரியான செக்ஸ் எல்லாம் அந்த ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை எவால்வேட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் இருக்கும். ஸோ அதுதான் யூசர் சர்வீஸ். நீங்கள் அந்த பேங்க்கில் வச்சிருக்க அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ். ஒன்ஸ் உங்களோட யூசர் ப்ரொஃபைல் எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒரு லேயர் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிள் MFA ஆத்தென்டிகேஷன், ஸோ பயோமெட்ரிக் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா அந்த லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வேலிடேட் ஆயிடுச்சான்றதை
செக் நடக்கும். ஸோ அது வந்து இந்த MFA ரிக்வயர்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ வழியாக நடக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் செஷன் ஜென்ரேட்டர் போகும். செஷன் ஜென்ரேட்டரில் தான் உங்கள் குக்கிக்கான செஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுற செஷன் வந்து ஜென்ரேட் ஆகி உங்களோட ரெஸ்பான்ஸில் வந்து அது வந்து ஒரு குக்கியாக செட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து சர்வர்லேருந்து API லோட் பேலன்சர் வழியாக திருப்பி உங்களுடைய ப்ரௌசருக்கே வந்து சென்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ரௌசருக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரௌசர் குக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த குக்கியில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இது ரொம்ப லிமிட்டடான டைம் பீரியடில் தான் வேலிடாக இருக்கும். எக்ஸாம்பிள் 10 minutes வேலிடாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த செஷன் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி தான் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேங்கிங் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி லேயர் அண்ட் ஃபீச்சர்ஸ். இந்த சோஷியல் மீடியா லாகினை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்டென்ஷனே உங்களை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறது தான். ஒரு வாட்டி செஷன் டைம் சீக்கிரமாக நடந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி டயர்டாயிருவீங்கன்றதுனால அவங்க உங்களை வந்து திருப்பி லாகின் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ கூகுளோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மோர் ஆர் லெஸ் பேங்கிங்கோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் மாதிரி தான் கூகுளோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம், மற்றபடி மேஜராக அதில் இருக்க எல்லா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனும் இதுலேயும் இருக்கும். எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா இந்த செஷன் ஜென்ரேட்டரில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த செஷன் ஜென்ரேட்டர் என்ன பண்ணுன்னா 2 டைப் ஆஃப் டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒன்று வந்து ஆக்சஸ் டோக்கன், இன்னொன்று வந்து ரிஃப்ரெஷ் டோக்கன். ஆக்சஸ் டோக்கனோட பர்பஸ் என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த டோக்கனோட எக்ஸ்பைரி டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். மினிமம் 15 minutesலேருந்து 1 hour வரைக்கும் தான் இதோட எக்ஸ்பைரி டைமே இருக்கும். ஸோ அப்போ எப்படி வந்து உங்களோட சோஷியல் மீடியா லாகின் ஃபுல் டைம் எப்படி லாகினாக இருக்குது? ஸோ அதுக்கு காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ரெஷ் டோக்கன். இந்த ரிஃப்ரெஷ் டோக்கனோட வேலையே என்னென்னா உங்களோட ஆக்சஸ் டோக்கன் எப்பெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகுதோ ஆர் எல்ஸ் இன்வாலிட் ஆகுதோ இந்த ரிஃப்ரெஷ் டோக்கன் வந்து புது செட் ஆஃப் ஆக்சஸ் டோக்கனை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அதோட பர்பஸ் தான் இந்த ரிஃப்ரெஷ் டோக்கனோட வேலை. இந்த ரிஃப்ரெஷ் டோக்கனோட எக்ஸ்பைரி டைமும் ரொம்ப லாங்காக இருக்கும். ஆஸ் பர் த செக்யூரிட்டி ரெகுலேஷன் மினிமம் வந்து 30 daysலேருந்து மேக்ஸிமம் 90 days வரைக்கும் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செஷன் ஜென்ரேட்டரில் இப்படி தான் ஆக்சஸ் டோக்கன் ரிஃப்ரெஷ் டோக்கன் கிரியேட் ஆகும். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் லேயர் போனீங்கன்னா சிங்கிள் சைன் ஆனுன்னு ஒன்று இருக்கும். என்னன்னா உங்களோட இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்களா, நீங்கள் சேம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாலே போதும் உங்களால் வந்து கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் யூடியூபையும் ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த பேர் தான் சிங்கிள் சைன் ஆன்ற ஒரு மெத்தட். ஸோ அங்கேயும் இதே சேம் செட் ஆஃப் ஆக்சஸ் டோக்கன் ரிஃப்ரெஷ் டோக்கன் தான் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தெரியுதா ஒரு ஹேக்கர் எப்படி செஷனை ஹைஜாக் பண்ணிட்டு எல்லா ஆப்பையும் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்றது. அப்புறம் லாக் அவுட்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க செஷனை வந்து லாக் அவுட் பண்ணிட்டோன்னா ஹேக்கரோட செஷனும் இன்வாலிட் ஆயிரும்னு. இப்போ நான் லாக் அவுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களோட கரண்ட் செஷனை வச்சு தான் நீங்கள் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி ட்ரிகரே பண்ண முடியும். இந்த ஆக்சஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் கீழே ஃபண்டமெண்டலாகவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு ஆக்சஸ் கீயும் ரிஃப்ரெஷ் கீயும் அது எக்ஸ்பைரி ஆனால் தான் இன்வாலிட் ஆகுமே தவிர அதை நீங்கள் வந்து எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை இன்வாலிடே பண்ண முடியாது. இது செஷன் டோக்கனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லூப் ஹோல்னே சொல்லலாம். இன்னும் தெளிவாக புரியணும்னா இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து விக்டிமோட யூசர் செஷனு, தென் செகண்ட் இது வந்து ஹேக்கரோட ஹைஜாக் பண்ண செஷனு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஸராக லாகின் பண்ணியிருந்தீங்களா இந்த 2 ஆக்சஸ் டோக்கன் அந்த ரிஃப்ரெஷ் டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இன்வாலிட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ்க்குள்ளே அனுப்புறீங்கன்னு வைங்களேன், உங்களோட செஷன் இந்த மாதிரி இன்வாலிட் ஆயிரும். ஆனால் ஹைஜாக் பண்ண செஷனை வந்து உங்களால் இன்வாலிடே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹேக்கர் என்ன ஆக்சஸ் டோக்கன் காப்பி பண்ணானோ அதை லாங் டேர்முக்கு அவங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களால் அவங்க ஹேக்கரோட மிஷினில் போயிட்டு அந்த செஷனை லாக் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பைரி பண்ண முடியாத சிச்சுவேஷனில் தான் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா பிளாக் லிஸ்டிங்ன்ற ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. என்னன்னா நீங்கள் இப்போ கரண்ட் செஷனில் இருக்கீங்களா, அந்த ஆக்சஸ் டோக்கன் அண்ட் ரிஃப்ரெஷ் டோக்கனுக்கு எவ்வளோ எக்ஸ்பைரி டைம் பேலன்ஸ் இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பைரி டைம் வரைக்கும் உங்களோட ஆக்சஸ் டோக்கனையோ ரிஃப்ரெஷ் டோக்கனையோ பிளாக் பண்ணிடுவாங்க. சிமிலராக உங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் யூஸரை பிளாக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூசர் செஷனை வந்து பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரெடிஸ்ன்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பைரி டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ். எவ்வளோக்கு நேரம் அவங்க எக்ஸ்பைரி டைம் செட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் தான் அந்த டேட்டா இருக்கும். ஒன்ஸ் அந்த டேட்டா வந்து எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா பேஸ்லேருந்து இரேஸ் ஆகிடும். இரேஸ் ஆன ரிஃப்ரெஷ் டோக்கனையோ ஆக்சஸ் டோக்கனையோ திருப்பி அவங்க ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அதனால் ஹேக்கரால் யூஸும் பண்ண முடியாது. செஷனை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசரோட குக்கீஸை சர்வரே கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ தட் உங்கள் அப்ளிகேஷனோட ஆக்சஸ் வந்து ரிவோக் ஆகிட்டு உங்களோட பேஜ் மறுபடியும் லாகினுக்கே புஷ் ஆகிடும். இப்போது உங்களுக்கு ஒன்று தோணும், அதான் செஷன் பிளாக் லிஸ்ட் ஆகிடுச்சு, அப்புறமும் எப்படி ஹேக்கரால் இன்னும் செஷனை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு. அது இப்படி தான். இப்போ விக்டிமோட யூசர் செஷனை வந்து ஹேக்
ஹேக்கர் ஹைஜாக் பண்ணதுக்கப்புறம் சேம் செட் ஆஃப் செஷன் தான் அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்கிரிப்டில் வந்து ஒன்ஸ் அந்த செஷனை காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரௌசரோட குக்கி செஷன்ஸை வந்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க. ஆக்சுவலாக லாக் அவுட் ப்ராசஸ் நடக்காது, வெறும் குக்கியோட செஷனை மட்டும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களோட டோக்கன் வந்து பிளாக் லிஸ்டே ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை வந்து ஃபோர்ஸ் சைன்இன் பண்ணுவீங்க. ஃபோர்ஸ் சைன்இன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நியூ செட் ஆஃப் யூசர் செஷன் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து உங்களோட ஹேக்கரோட செஷனுக்கும் உங்களோட செஷனுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ தட் இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் செஷன் என்னவோ அதுதான் பிளாக் லிஸ்ட் ஆகி லாக் அவுட் ஆகுமே தவிர ஹேக்கர் ஹைஜாக் பண்ண செஷன் வந்து அப்படியே இருக்கும், அந்த செஷன் லாக் ஆஃப் ஆகாது. ஹேக்கர்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ், இன்னொன்று வந்து நான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ். எத்திக்கல் ஹேக்கர்ஸை வந்து இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து அவங்க சிஸ்டம் செக்யூராக இருக்கான்னு சொல்லி ஹேக் பண்ணுறது பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே லீகலாக எத்திக்கலாக ஹேக் பண்ணுற ஒரு ஹேக்கர்ஸ். அதுவே இந்த பக்கம் போனீங்கன்னா நான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ், இவங்க பண்ணுறது எல்லாமே கிரைம். இந்த நான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ்லேயே பல கேட்டகரி இருக்குது. எப்படின்னா பிக் பாக்கெட் பண்ணுறவங்க, ராபரி பண்ணுறவங்க, ஆள் கடத்தல் பண்ணுறவங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி ஒரு கிரைமாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு கிரைமை பண்ணுறவங்க இன்னொரு கிரைமை பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ராபரி பண்ணுறவங்க பிக் பாக்கெட் பண்ண மாட்டாங்க, பிக் பாக்கெட் பண்ணுறவங்க ராபரி பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஹேக்கர்ஸை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது, தென் மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணி உங்களை வேவ் பார்க்குறது, ப்ளஸ் வந்து உங்கள் மிஷினை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ்டாக ஒரு சில ஹேக்கர்ஸ் மட்டுமே வேலை பார்ப்பாங்க. அதுவும் இந்த ஹேக்கர்ஸ்லாம் சும்மா ரேண்டமாக நம்ம ஆர்ஜே பாலாஜி மாதிரி ப்ராங்க் கால் போட்டு ஹலோ நான் ஹேக்கர் பேசுகிறேன்லாம் உங்களை ஹேக் பண்ண மாட்டாங்க. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியா? இப்போ தான் சோஷியல் இன்ஜினியரிங் உள்ளே வருது. உங்கள் நிறைய பேருக்கு சோஷியல் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. சிம்பிளாக சொல்கிறேன், செல் மீ திஸ் பென். புரியல, மேனுப்புலேட் பண்ணுறது. சோஷியல் இன்ஜினியரிங்க்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. எங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஸ்கெட்சு போடுறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஃபர்மேஷன் கேதரிங். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா 12th முடித்த உடனே எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கிற அத்தனை காலேஜும் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதுவே காலேஜ் முடித்த உடனே எங்கள் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே நீங்கள் ஒரு பயோ ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து படிங்க, நீ எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினான ஒரு விஷயம், இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க யாருமே கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ எப்படி? உங்களை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங்ன்றது அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆனா ஹேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை நிறைய கேதர் பண்ணி அந்த அட்டாக்கை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மானிட்டரிங் ப்ராசஸ்ல அவங்க டார்கெட் பண்ற விக்டிமோட வேலிடான இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள், எந்தெந்த சோஷியல் மீடியாவில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஹைரார்கி என்னென்ன. ஸோ இந்த மாதிரி வேலிடான இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு மட்டுமே நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஹேக்கர்ஸ்க்குன்னே. அதுவும் ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக வேறு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஒருத்தவங்களோட பர்சனலைஸ்டான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 2, பில்டிங் ட்ரஸ்ட். இந்த ஸ்டெப்பில் தான் ஹேக்கர் உங்களை கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில தற்கொலை ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க இந்த ஸ்டெப்லேயே பேச தெரியாமல் மாட்டிப்பாங்க. ஒரு நல்ல ஹேக்கர் உங்களோட ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷனை வச்சு கரெக்டாக உங்களை பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. இமோஷ்னலாக உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க வித் த ஃபேக்சுவல் ரெக்கார்ட். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 12th முடிக்கிறீங்க, உங்கள் மார்க் நல்லா இருக்குது, நீங்கள் எங்களோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சான்ஸ் தரோன்னு சொல்லி உங்களுக்கு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சி உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 3, எக்ஸ்ப்ளோட்டேஷன். உங்கள் கூட நல்ல ட்ரஸ்ட் பில்ட் ஆனதும் உங்களோட வீக்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வல்னரபிலிட்டி ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு ஒரு பேலோட ஹேக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இட் கேன் பி a லிங்க் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் எனி ஃபைல்ஸ், PDF ஆர் டாக்குமெண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சோர்ஸ் கோடு வந்து உங்கள் மிஷினில் டவுன்லோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் மூவியில் பார்க்குற மாதிரி உங்கள் மிஷின் கிளிச் ஆகிறதோ இல்லாட்டி நம்பர் சொல்கிறதோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் காட்டாது. ஜஸ்ட் ஹேக்கருக்கு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை உங்கள் மிஷின்லேருந்து அவங்க மிஷினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக பண்ணோம். எந்த மாதிரி அட்டாக்கை ஹேக்கர்ஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோடை வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம SRM கேமிங்கை பார்த்தீங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங். ஸோ அவங்களுக்கு செஷன் ஹைஜாக்கிங்க்கு ரிலேட்டடான ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் மேன் இன் த மிடில் அட்டாக்கு, உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் ஸ்டீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வேறு மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து வல்னரபிலிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப் நம்பர் 4, எக்ஸிக்யூட் த அட்டாக். இந்த ஸ்டெப்பில் தான் ஹேக்கர் உங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட்
பண்ணுவாங்க. செஷன் ஹைஜாக் பண்ணுறது, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த அட்டாக் ஸ்டெப்பில் தான் நடக்கும். ஸ்டெப் நம்பர் 5, எக்ஸிட் அண்ட் கவர். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் ஹேக்கர் எடுத்ததுக்கப்புறம் அதோட ட்ரேஸ் எல்லாத்தையுமே ஹேக்கர் வந்து அழிச்சிட்டு தான் போவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேக் ட்ராக் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லா ட்ரேஸையும் வந்து அழிச்சிட்டு தான் போவாங்க. நம்மளோட SRM கேமிங்கில் நடந்ததும் ஃபிஷிங் அட்டாக்கு. ஸோ அவங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இவங்க வந்து டெலீட் பண்ணி அந்த லாகெல்லாம் டெலீட் பண்ணி ப்ராப்பராக கிளியர் பண்ணி தான் ஹேக் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது விக்டிம் வந்து. ஸோ தட் அவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ஓனர்ஷிப்பே அவங்க மாற்றிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஹேக்ஸ்லேருந்து உங்களோட மிஷினை எப்படி ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸே டோட்டல் பிஸ்னஸே ஆன்லைனில் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு நல்ல பே பண்ணி கூட ஒரு நல்ல சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் உங்களோட இமெயில்ஸு, உங்களுக்கு வர சேட் மெசேஜஸ் நீங்கள் நல்லா பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன தான் பண்ணாலும் சின்ன சின்ன ஹியூமன் மிஸ்டேக்ஸ் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஒரு நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும்போது அதுவே ப்ரிவென்ட் பண்ணிடும். தென் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் மிஷினை மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ தட் ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடந்திருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் ஆயிருந்தாலும் அந்த மந்த்லி ஸ்கேன்லேயே எது வல்னரபிலிட்டின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தென் அந்த சோர்ஸ் ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். முக்கியமாக பைரசி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ நல்ல ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து பைரசியில் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் வழியாக உங்களோட சிஸ்டமை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் யூஸ் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து எல்லா யூசர் அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் வச்சு புது பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாக ஏதோ ஒரு ஃபைலில் சேவ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை வந்து ப்ராப்பராக என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களோட அக்கௌண்ட் சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். வெறும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை மட்டும் வச்சு லாகின் பண்ண ட்ரை பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணுங்கள். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், பயோமெட்ரிக், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் ஹேக் நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். இப்போ நீங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே இன்டர்நெட் செக்யூரிட்டியோட ஒரு 5% ஆஃப் திங்ஸ் தான். இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணுன்னா நோட் பிரிக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.